ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம வந்து இப்போ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரியோட பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஜுவல்லரியோட ஃபைண்டிங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் டூல்ஸ் பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன பர்பஸ், என்னென்ன டூல்ஸ் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஒரு 3 சாம்பிளோட இயரிங்ஸ் நம்ம எப்படி பண்ணுறது, சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன், பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹேண்ட்மேட் ஜுவல்லரியில் என்னென்ன டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து எப்படி வந்து ஒரு இயரிங் செஞ்சோம்னா, ஒரு நெக்லஸ் செஞ்சோம்னா அதை வந்து எலிகெண்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு இயரிங்ஸோ, ஒரு பிரேஸ்லெட்டோ, ஒரு நெக்லஸோ ஏதாவது நம்ம ஒரு பண்ணுறோம், ஜுவல்லரி பண்ணுறோம்னா அதை வந்து எப்படி வந்து எலிகெண்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த திங்ஸ் வச்சு தான் நம்ம அதை வந்து எலிகெண்ட்டாக நம்ம மாற்றுறோம். அந்த டிசைன்ஸ் வந்து இன்னும் வந்து அட்ராக்டிவாக மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரெயின்ஸ்டோன் செயின். ஓகேங்களா, இது வந்து கோல்டன் பேஸ் வந்து கோல்டன் இருக்குது, ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலர் இருக்குது. இது வந்து ரெயின்ஸ்டோன் செயின். இது வந்து ரெயின்ஸ்டோன் செயின். இது வந்து நம்ம சில்க் த்ரெட்லலாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். இயரிங்ஸ் பண்ணும்போது, நெக்லஸ் பண்ணும்போது நம்ம இது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து கோல்டன் கலரில் மட்டும் இல்லை, சில்வர் கலர்லையுமே இருக்குது. ஸோ பேஸ் வந்து சில்வரில் இருக்கும், ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலரில், ஆஸ் யூஷுவல் ஒயிட் கலரில் தான் இருக்குது. இந்த மாதிரி ரெயின் ஸ்டோன்ஸ் வந்து கலர்ஸ்லையுமே இருக்குது. ஸோ வந்து என்கிட்ட வந்து டார்க் பாட்டில் க்ரீன் கலர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரெட் மெரூன் கலரில் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் கோல்டில். ஓகேங்களா, பேஸும் கோல்டு, ஸ்டோன்ஸும் கோல்டு. இந்த மாதிரி வந்து 3 கலர்ஸ் என்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ 3 கலர்ஸ் என்கிட்ட வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரெயின் ஸ்டோன்ஸ்லேயே வந்து இன்னும் கலர்ஸ் இருக்குது. பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, லைட் பர்பிள் இருக்குது, டார்க் ப்ளூ இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து ரெயின் ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எப்போவுமே வந்து ரெயின் ஸ்டோன்ஸ் வாங்கும்போது வந்து மீட்டரில் தான் தருவாங்க. ஸோ 1 மீட்டர் அந்த மாதிரி தான் தருவாங்க. ஸோ 1 மீட்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 rupees அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாக பஞ்சோட இந்த ஃபுல் ரோல் வந்து வாங்கினோம்னா ஒரு 200, 250, 300க்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து கம்மியான ரேட்டுக்கு வரும். இது வந்து ஒரு 300க்குள்ளே வரும். இது வந்து ஜாஸ்தியாக வரும். ஏன்னா இது வந்து சில்வர் கோட்டடாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு அமௌண்ட் வந்து இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ வந்து கோல்டன் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக 300 பிட்வீன்குள்ளே வந்துடும். இது வந்து 300, 350க்குள்ளே வந்துடும் இந்த இது. நான் வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்குது. இது 10 மீட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த ரோல் வந்து அப்படியே வாங்கிட்டேன். ஸோ நான் எப்போவுமே வந்து 5 மீட்டர்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரோலில் ஒரு 10-15 மீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நான் அப்படியே வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு 1 to 2 மீட்டர்ஸ் நான் இது 3 கலர்ஸ்லையுமே வாங்கியிருந்தேன். ஸோ எவ்வளோ நீட் இருந்துச்சோ நான் அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ரெயின் ஸ்டோன் செயின். இதே மாதிரி வந்து பேர்ல்லையும் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பேர்ல்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பேர்ல் ரெயின் ஸ்டோன் செயின். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ரெயின் ஸ்டோன் செயின். இது வந்து பேர்ல் இருக்கிறதுனால பேர்ல் ரெயின் ஸ்டோன் செயின். ஓகேங்களா, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இதுவுமே வந்து நம்ம இயரிங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, ஜுவல்லரிஸ், நெக்லஸ், சோக்கர் மேக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இடத்துலலாம் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்காக இது வந்து பேர்ல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பால் செயின். ஸோ இது வந்து கோல்டு கலரில் இருக்குது, சில்வர் கலரில் இருக்குது, காப்பர் கலரில் இருக்குது. இது வந்து இயரிங்ஸ், சில்க் த்ரெட் இயரிங்ஸ்லாம் பண்ணும்போது இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பால் செயின். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பேர்ல் செயின் நம்ம பார்க்கலாம். பேர்ல் செயின் இந்த மாதிரி வந்து ஃபுல் லென்த்தாக வரும். ஓகேங்களா, காட்டுறேங்க. ஸோ இந்த லென்த்துக்கு வரும், பார்த்துக்கோங்க. இவ்வளோ லென்த்துக்கு தான் வரும். சரிங்களா, இது வந்து ஒரு பஞ்ச் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு பஞ்சில் ஒரு 10 இந்த மாதிரி 10 லைன்ஸ் வரும். சரிங்களா, இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நம்ம கட் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேர்ல் செயின். ஓகேங்களா, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இதுக்கும் கன்ஃபியூஷனே வேண்டாம். ஸோ இது வந்து பேர்ல் செயின். இது வந்து பேர்ல் ரெயின் ஸ்டோன் செயின். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேசிக்கில் எல்லாமே வந்து இதெல்லாம் வச்சு வந்து நம்ம ஜுவல்லரிஸ் வந்து இன்னும் எலிகண்ட்டாக வந்து
அட்ராக்டிவாக எலிகெண்ட்டாக வந்து நம்ம மாற்றுறது இதெல்லாம் வந்து வச்சு தான் நம்ம வந்து மாற்றலாம். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்லஸ்லாம் பண்ணும்போது இந்த எண்டுலலாம் கேப்ஸ்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து த்ரெட் போட்டு இதில் வந்து நம்ம ஹோலில் வந்து இந்த த்ரெட்டு இல்லை கியர் வயர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம இதுக்குள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்லஸோட கேப்ஸு. இதுவுமே பேசிக்கில் இதெல்லாமே நம்ம பேசிக் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து இருக்குது. இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பீட்ஸ் தான். இது வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. ஒரு 4 mm to 6 mm சைஸில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. ஒரு மாதிரி ட்ரையாங்கலும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேப்பில் வந்து இந்த ஒரு பீட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து நெக்லஸ்லலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி வேறு கலர் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணோம்னா ரொம்ப நல்லா அந்த லுக் நல்லா வரும். ஸோ அட்ராக்டிவாக இருக்கும் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி. இது வந்து லீஃப் சார்ம்ஸ் நம்ம பிரேஸ்லெட்டில் நம்ம செயினில் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லீஃப் சார்ம்ஸு. இது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இயரிங்ஸில் இல்லை நம்ம பிரேஸ்லெட்டில் கூட இந்த ஹோலில் வந்து நம்ம அந்த த்ரெட்டு வந்து நம்ம போட்டு பிரேஸ்லெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பீட்ஸ் தான். ஃப்ளாட்டாக இருக்குது இந்த சர்ஃபேஸ், ரவுண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்குது. இது வந்து பிக் சைஸில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஸ்மால் சைஸில், இது வந்து பிக் சைஸில். இது வந்து ஹோலோடு வரும். அது வந்து சின்னஸாக இருக்கிறது ஹோல் இருக்காது. ஸோ இதில் வந்து ஹோல் வந்து சைடில் எங்கேயும் இருக்காது, சென்டரில் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து சைட்லேயும் ஹோல் இருக்கும், சென்டர்லேயும் ஹோல் இருக்கும். ஸோ சைடில் வந்து நான் ஒரு ஐபின் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு வந்து இது வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹோல், இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இது வந்து சென்டரில் போட்டு அந்த எண்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டரில் எதுவுமே வேண்டாம்னா அப்படி விட்டுடலாம். எங்களுக்கு எதாவது இன்க்ளூட் பண்ணணும் ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹோல் இருக்குது, இதில் வந்து ஹோல் இருக்காது. இதில் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ஹோல் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பிக் சைஸ், இது வந்து ஸ்மால் சைஸஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெல் ஷேப்பில் இருக்கிற கேப். ஓகேங்களா? இது வந்து நம்ம நெக்லஸ்லலாம் நெக்லஸ் எண்டுலலாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம நெக்லஸில் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வெளியில் வராமல் ஒரு எண்டு வந்து நம்மளுக்கு எப்போவுமே தேவை தான். எந்த ஒரு ஜுவல்லரி செய்கிறதா இருந்தாலும் ஒரு எண்டு வந்து கண்டிப்பாக தேவை. எண்டு நம்ம ப்ராப்பராக இல்லைன்னா எல்லாமே நம்ம பண்ண டிசைன் எல்லாமே வந்து வெளியில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எண்டு கேப்ஸு. ஸோ கோல்டன் பீட்ஸ் நான் காட்டுறேன். இது ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ். ஓகேங்களா? இது வந்து கோல்டன் கலர் பீட்ஸ். இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் கோல்டன் தான், பட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் டைப் கோல்டன் இருக்குது. இது வந்து பியூர் நம்ம கோல்டு வாங்கினா இந்த கலரில் கோல்டு இருக்குமோ அந்த கலர் கோல்டில் இருக்கிற இது பீட்ஸு. இது நம்ம நெக்லஸஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி இது வந்து ஒரு டிசைன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேசிக்கில் தான் வரும். சரிங்களா? ஸோ வந்து கோல்டன் கலர் குங்குரு நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சில்வரில் வந்து சின்னஸாக இருந்தது காட்டுறேன். ஸோ இதில் வந்து நம்ம கோல்டன் கலர் குங்குரு நம்ம காட்டுறோம். சவுண்ட் வரும் இல்லைங்களா? நல்லா பாருங்கள், சவுண்ட் வரும். நம்ம கால் செயின்லாம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இது வந்து கோல்டன் கலர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இயரிங்ஸ்லையோ நெக்லஸ்லையோ நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த குங்குரு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ சில்வர் கலரில் என்கிட்ட இல்லை, கோல்டன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக இயரிங்ஸ் நெக்லஸஸ்லாம் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக வந்து கோல்டன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் கலர் வாங்கும்போது நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இது வந்து பேசிக்கில் தான் வருது. ஸோ இது வந்து லாரியல் பீட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்கிட்ட வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஒயிட் மீன்ஸ் ஆஃப் ஒயிட்டில் தான் என்கிட்ட இந்த பீட்ஸ் வந்து லாரியல் பீட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து என்ன கலர்ஸில் நம்மளுக்கு வேணுமோ அந்தந்த கலர்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி லாரியல்ஸ் பீட்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு ஜுவல்லரி ஹெவி ஜுவல்லரிஸ் பண்ணும்போது நம்ம இந்த லாரியல் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஹைலைட்டடாக நமக்கு தெரியும். ஸோ இந்த பீட்ஸ் வந்து லாரியல் பீட்ஸ். இதுக்கு பேர் வந்து லாரியல் பீட்ஸ். இது வந்து
நம்ம ஹெவி ஜுவல்லரிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பர்பஸ்க்காக இந்த லாரியல் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, கன்ஃபியூஷன் ஆகிட போகிறீங்க நீங்கள். இது வந்து பேர்ல் செயின். ஓகேங்களா, இது வந்து லாரியல் பீட்ஸ். இதில் வந்து கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. எல்லா கலர்ஸ்லையுமே வந்து அவைலபிள் இருக்குது. பேசிக் மெட்டீரியல் தான். இது வந்து கொஞ்சம் தான் நான் இதில் இந்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அந்த டாபிக்ஸு அந்த திங்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹைலைட்டிங் பண்ணுறதுக்கோ அந்த ஒரு ஜுவல்லரிஸ் நம்ம பண்ணுறோம்னா நம்ம ஜஸ்ட்டு பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணால் வந்து இன்னுமே நல்லா இருக்காது. ஸோ சிம்பிளாக இருக்கும். ஸோ இன்னும் டெக்கரேட்டிவ்லாம் பண்ணி ஸோ இன்னும் எலிகெண்ட்டாக காட்டணும், இன்னும் வந்து அட்ராக்டிவாக காட்டணும். இப்போ ஒரு கடைக்கு போய் நம்ம வாங்குகிறோம்னா நல்ல இயரிங்ஸும் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆனது தான் நம்ம வாங்கணும். ஸோ அட்ராக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. இதெல்லாமே ரொம்ப பேசிக் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் நான் இந்த வீடியோஸில் காட்டியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னொன்று என்னென்ன வந்து நான் வந்து யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஜுவல்லரிஸில் நம்ம வந்து பேசிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி டெய்லிஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நியூ வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். So thanks for watching. Stay safe.